இது வழியா யார் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வந்தாலும் 21 தலைமுறை பித்ரு சாபம் தொலையும். யார் வரதா இருந்தாலும் நந்தியை பார்க்கணும். ஒரு கால் தான் இழந்திருப்பார், நந்தியை பார்த்தா தெரியும். இந்த நந்தியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு எப்பா நான் உள்ள போறேன்னு சொல்லிவிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போனா 21 தலைமுறை பித்ரு சாபங்கிறது விநாசனமாயிடும். மாதிரி மகத்தன்னைக்கு மாசி மகம்னு சொல்லுவோம். வருடத்துல ஒரு நாள் இந்த மகரந்த மெட்டி ரெடி பண்ண ருத்ராட்ச கவச்சங்கிறது உள்ள இருக்கும், அதை சாத்துவோம். அந்த ருத்ராட்ச கவச்சம் சாத்தி பார்த்தா 21 தலைமுறை செல்வந்தனா வாழ்வாளாம். 1-2 கிடையாது, அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் முயற்சி பண்ணாலும் வர முடியாது மாசி மகம். அடுத்தது எப்ப? சிவராத்திரின்னு சொல்லுவா. வருஷத்துல ஒரு நாள் அன்னைக்கு இந்த சிவனை தரிசனம் பண்ணா 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அன்னைக்கு 16 மணி நேரம் இந்த வாசல் திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தா விடிய கால 6 மணிக்கு சாத்திடுவா. அன்னைக்கு யார் வேணாலும் வலது காலை எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணா அவ்வளவு சுத்தியாகும். சாதாரணமா நினைச்ச உடனே வந்துட முடியாது. அப்படிங்கிறது இந்த நிகழ்வு, இந்த வாசல் தான். இவர்கிட்ட உள்ள வரணும், அனுமதியை கேட்டுருணும். அப்பா பரமேஸ்வரா உள்ள வர முடியாதுன்னு சொல்றாளே, நான் வந்துட்டேன், இந்த ஜென்மால பெருவியை பூர்த்தி பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா அவரு அனுமதிச்சால் இந்த வழியா வரலாம். இது வழியா வந்தாதான் ஒரு பக்தனுக்கு பிறவிங்கிறது பூர்த்தி ஆகும். சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரின்னு சொல்லுவா. இந்த 3 அஞ்ஞாபமும் இந்த பாதத்தை வச்சே ஆகணும் இந்த இடத்துல. அப்பதான் இந்த பிறவா நிலைங்கிறது அஞ்ஞாபமான முறையில் வினர்த்தி ஆகும். அதனாலதான் தன் காதை இழந்தார் நந்தி. இங்க பக்தனுக்கு பிறவா நிலைக்காண்டி ஒரு விக்னத்தை அவர் ஏற்படுத்தின்றார். அதனால அவ்வளவு ஒரு பிராச்சீனமான க்ஷேத்திரம். அதனால நினைச்சா வந்துட முடியாதுன்னு சொல்றது அவ்வளவு பெரிய விஷயமாகும்.